ஹேடா ஸ்ட்ராபெரிஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் பார்க்க போகிறோம். லைக் யாஸ் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து அவங்க அண்ணா பொண்ணுக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டோரியை கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த குட்டி பாப்பாவுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம சேனலில் இருக்கிற ஸ்ட்ராபெரி சார்பாகவும் அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் மினி 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 ஹாப்பி பர்த்டே. அண்ட் நான் இப்போது அகெயின் பர்த்டே ரெக்வெஸ்ட் எல்லாமே திரும்ப போடலாம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ பர்த்டே ரெக்வெஸ்ட் எதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலில் ஒன்லி ஹயான்ஸ் லைன் ஸ்டோரி மட்டும்தான் போடுவேன். அண்ட் என்னோட இன்னொரு சேனலில் இந்த சேனலில் ஒன்லி மெக்னே லைன்ஸ் தான் மட்டும் போடுவேன். அண்ட் என்னோட இன்னொரு சேனலில் ஹயான்ஸ் த லைன் போடுவேன். லைக் மூன் ஃபேரி சேனலில் ஹயான்ஸ் தான், இங்கே வீமின் குக்கோட இதில் மெக்னேதும் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அந்த சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அன்கட் சீன்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் போடுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அதுவும் நான் சேனல் வச்சுருக்கேன் டெலகிராமில். ஸோ நீங்கள் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அண்ட் கஸ்டமைஸ்டு ஸ்டோரிக்கு எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸுமே கிடையாது. உங்களோட அல்டிமேட் டிசையரை நீங்கள் ஒரு ஸ்டோரியாக கன்வே பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ரொம்ப டேஸ் ஆச்சு, 2 வீக்ஸ் ஆச்சு ஸ்டோரி போட்டு. என்னோடய ஸ்டோரிஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. டிலே ஆனதுக்கு மன்னிச்சு. அண்ட் ஸ்டோரிஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஹைப் பண்ணி விடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, ஓகேவா? அண்ட் இந்த சேனலில் நான் லைவ் வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ லைவ் வரலாமா வேண்டாமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள், ஓகேவாடா ஹெரிஸ்? இது ஒரு 2 ஷர்ட்டாக கொண்டு போகலான்ட்டு இருக்கேன், பார்க்கலாம். லைக் எவ்வளோ நேரம் போகுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. இது ஹாட்டாக தான் கொஞ்சம் அங்கே இங்கே அப்படி இப்படி வரும். ஸோ எப்போ அது வருதுன்னு எனக்கே தெரியாது. ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்கடா ஸ்ட்ராபெரிஸ், ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். அண்ட் இப்போ நம்ம இன்ட்ரோவை பார்த்துடலாம். ஜிகே இப்போ 11th 10th எல்லாம் முடிச்சுட்டு 11th போக போகிறாரு. 11th போக போகிறாருல போயிட்டாரு. அவர் தான் ஸ்கூல்லேயே ரொம்ப மாஸாக கெத்தாக ஒரு பேட் பாய் வைப்ஸோடு இருக்கிற ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னா அது நம்ம ஜங்குக் தான். அண்ட் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் நம்ம ஜிமினும் டயாங்கும் தான். இதுதான் ஜங்குக்கோட இன்ட்ரோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜங்குக் ரொம்ப ஒரு ரிச் ஃபேமிலி. ஸோ அந்த ஸ்கூலை ஓன் பண்ணுறதே அவங்க தான் அப்படின்றத வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் ஜங்குக்கோட ஃபேமிலி. அப்படியே இப்போ ஹீரோயினி நிலா சைடை பார்க்கலாம். நிலா இப்போ தான் தமிழ்நாட்டுக்கு ப்ரெசண்ட்டாக வந்திருக்காங்க. லைக் இதுக்கு முன்னாடி அவங்க பிறந்தது எல்லாம் ஆந்திராவில் தான் பிறந்திருக்காங்க. ஸோ ஆந்திராவில் இருந்து இப்போ அவங்க அப்பாவுக்கு ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால இப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் லைக் எந்த ஊர், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, எந்த பிளேஸாக உங்களுக்கு நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸை வச்சுக்கோங்க. ஸோ அங்கே நிலா செட்டில் ஆகுறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தமிழும் தெரியும். ஸோ அவங்க அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் லவ் மேரேஜ் தான். அப்பா ஆந்திரா, அம்மா தமிழ்நாடு அப்படின்றதுனால உங்களுக்கு தமிழும் நல்லா தெரியும், தெலுங்கும் நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கீங்க. உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே ஸ்கூல் இருக்கிறதுனால நீங்கள் சைக்கிள்லேயே போகலாம் அப்படின்றதால உங்களுக்கு சைக்கிளும் வாங்கி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் சைக்கிளில் போயிட்டுருக்கீங்க. ஸ்கூலுக்கு ரீச் ஆகிட்டீங்க. அங்கே ஜங்குக்கு அண்ட் ஜிமின் டயாங் எல்லாருமே சைக்கிள் பார்க் பண்ணுற இடம் அந்த கார்டன் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதை தாண்டி தான் பார்க் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்கும். அங்கே தான் லைக் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான்
புதுசா லைக் வந்து வரவங்கள இல்ல முன்னாடியே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் புடிச்சுட்டு கலாய்ச்சுட்டு அந்த மாரி ஜங்குக்கும், ஜிமின், டேயாங் எல்லாருமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் நீங்க லைக் அ ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு, கண்ணுல கண்ணாடி போட்டுக்கிட்டு, அந்த மாரி நீங்க சைக்கிள தள்ளிட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக் அப்பதான் வந்து அ புடிச்சு லைக் அதாவது அங்க இருக்கிற அ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. அந்த 9த், 10த் படிக்கிறவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களலாம் அ கூப்ட்டுக்கிட்டு, இத பண்ணு, அத பண்ணு அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. அப்போதான் நீங்க வந்து கிராஸ் ஆகி லைக் அவங்க பக்கத்துல வந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சைக்கிள் எங்க பார்க் பண்றதுன்னே தெரியல. ஸோ அங்க கேங்கா நின்னுட்டுருக்கிறத நீங்க பார்க்குறீங்க. அங்க தான் வந்து போறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா அப்படின்ற மாரி கூப்பிடுறீங்க. யார்ரா அது? அப்படின்ற மாரி லைக் அவங்க 3 பேரும் அங்க இருந்த அ சில அந்த பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்களே, அவங்கலாம் வந்து திரும்புறாங்க. அ லைக் ஜங்குக்கு, ஜிமின்னு, டேயாங் 3 பேரும் திரும்புனதுக்கப்புறமா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து, "இதான்டா சான்ஸு நம்ம ஓடிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. நீங்க தான் கண்ணாடி போட்டுட்டு நின்னுட்ருக்கீங்க சைக்கிள புடிச்சுட்டு. ஜங்குக் பார்க்குறாரு. யார்ரா இவ? அப்படின்ற மாரி. அவருக்கு உங்கள பார்த்ததுமே வந்து லைக் புடிச்சிருச்சு. ஆ லைக் வந்து இதுவரைக்கும் அவங்க பார்த்த பொண்ணுங்கள யாருமே வந்து ஒரு கண்ணாடி போட்டு பார்த்துருந்துருக்க மாட்டாரு. கண்ணாடியே ஆ போட்டு பார்த்துருக்க மாட்டார்ல. அவருக்கு வந்து எப்படின்னா, இப்போ ஸ்கூல்ல வந்து ஆ போனி டெயில் போடுறது, இந்த மாரி அந்த டிசைனா போடுறதெல்லாம் போட்டு போலாம்ல. ஸோ அந்த மாரி தான் அவர் நெறைய பார்த்துருந்துருப்பாரு. இப்போ நீங்க ரெட்டை ஜடை பின்னிக்கிட்டு, கண்ணாடியெல்லாம் போட்டு, ஒரு கையில சைக்கிள புடிச்சுட்டு, பேக்க 2 சைடு மாட்டிக்கிட்டு நீங்க நிக்கிறத பார்க்குறப்போ, அவருக்கு வந்து அது என்னமோ தெரியல, ஒரு மாரி அட்ராக்ஷன் உங்களுக்கு மேல ஆயிருச்சு. லைக் வந்து மெய்மறந்து உங்கள வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க அப்படியே கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா, இங்க சைக்கிள் எங்க பார்க் பண்றது? எனக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் சொல்லுறீங்களா? அப்படின்ற மாரி கேட்குறீங்க. ஜிமினும் டேயாங்கும், யார்ரா இந்த பொண்ணு? ஒரு தினுசா பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி இந்த பொண்ண பார்த்த மாரியே தெரியலையே! அப்படின்ற மாரி ஜிமின் வந்து டேயாங் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. டேயாங்கும், ஆமாண்டா மச்சான். இவள இதுக்கு முன்னாடி பார்த்த மாரியே இருக்கு. நல்லா கண்ணாடி பாரு. சோடா புட்டி கண்ணாடிய போட்டுக்கிட்டு, ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு, யார்ரா இந்த காமெடி பீஸு? அப்படின்ற மாரி டேயாங் சொல்லிட்டு இருக்காரு. ஆ லைக் வந்து நிலாவா? அ அவங்க வந்து కేకుறாங்க. అన్నయ్య నన్ను సైకిల్ పార్క్ చేయాలి. ఎక్కడ వెళ్ళాలి? కొంచెం చెప్తే నేను సైకిల్ పార్క్ చేసి క్లాస్‌కి వెళ్ళిపోతాను. அப்படின்ற மாரி வந்து தெலுங்குல பேசுறாங்களா? என்னடா புஸ்றா இந்த பொண்ணு தஸ்ஸு புஸ்ஸுங்கிறா, என்னடா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. தெரியலையே மச்சான். ஏய் என்ன சொன்ன இப்போ? அ అదే అన్నయ్య నేను సైకిల్ நிறுத்து. நீ தமிழ்ல பேசு. ஸ்டார்ட்டிங்ல தமிழ்ல தானே பேசுன. அதையே பேசு அப்படின்ற மாரி டைம் சொல்றாரு. ஆ ఓకే అన్నయ్య. நான் సైకిల్ పార్క్ பண்ணணும். ఎక్కడని நீங்க சொன்னீங்கன்னா, సైకిల్ పార్క్ చేసి నేను క్లాస్‌కి போயிருவேன். அப்படின்ற மாரி வந்து நிலா சொல்லிட்டுருக்காங்க. ஆமா, நீ என்ன லாங்குவேஜ்ல பேசிட்டுருக்க? அ அது சாரி அண்ணயா. ஓ சாரி அண்ணா. நான் கொஞ்சம் ஆந்திராவிலேருந்து வந்திருக்கேன்னா, இப்போ தான் ரீசெண்டா நான் தமிழ்நாடுக்கு இங்கே வந்திருக்கேன். ஸோ, அதனால டக்குனு வந்து எனக்கு என்னோட లాంగ్వేజుம் வந்துருது. நீங்க కొంచెం ఎక్కడ அப்படின்னு చెప్పేస్తే నేను సైకిల్ సారీ நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நான் சைக்கிள் பார்க் பண்ணிட்டு నేను கிளாஸுக்கு போயிருவேன். அப்படின்ற மாரி வந்து நிலா சொல்லிட்டுருக்காங்க. லைக் ஜங்குக்கா, நீங்க பேசுறதெல்லாம் அவருக்கு அவ்ளோ கியூட்டா தெரியுது. ஆமா, இதுக்கு முன்னாடி உன்ன அப்ப நீ புது அட்மிஷன்ல அதான பார்த்தேன். என்னடா புதுசா இருக்கே அப்படின்ட்டு. சரி, எத்தனாவது கிளாஸு? ஆ நான் 8த் கிளாஸ். ஓ! புது அட்மிஷன் 8த் கிளாஸா? சரி, சரி. நாங்க யாருன்னு தெரியுமா? நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியலனா, எனக்கு எப்படி தெரியும்? அப்படின்ற மாரி நிலா சொன்னதுமே, என்ன நக்கலா? அப்படின்ற மாரி டேயாங் வந்து ஒரு மாரி கேட்குறாரு. ஆ
நீங்க தானே வந்து கேட்டீங்க நாங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு. నీకు யாருன்னு உங்களுக்கே தெரியாத போது నీకు ఎలా తెలుస్తుంది అన్నయ్య அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டேய் இவ எனக்கு ரொம்ப காண்டேத்துறாடா அப்படின்ற மாதிரி வந்து ஜிமின் சொல்றாரு. டயாங் ஜங்குக் சைலண்டாவே இருக்காரு. அப்போதான் ஜிமினும் டயாங்க நோட்டீஸ் பண்றாங்க. என்ன இவன் சைலண்டாவா இருக்கான் அப்படின்னு திரும்பி பார்த்தாதான் ஜங்குக் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னடா இவன் இந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கா, டே மச்சான் டே ஜங்குக்கு அப்படின்ட்டு ரெண்டு பேருமே உழுகுறாங்க. அ ஆ என்னங்கடா? அ ஆ ஆ நீ ஏய் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறா. ஒன்றும் இல்லை, சரி சரி நீ கிளம்பு கிளம்பு. எது கிளம்பா அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. நீங்கள் இன்னும் பார்க்கிங் எங்கேண்டு சொல்லவே இல்லை. நீங்கள் చెప్పేస్తే నేను పార్క్ చేసేస్తాను அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறீங்க. டேய் சொல்லித்தோட அந்த பொண்ணு என்ன ரொம்ப காண்டேத்துறாடா அப்படின்ற மாதிரி டயாங் சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஜாம்புக்கா உனக்கு பார்க்கிங் தானே காட்டணும். ஆமாம் ஆமாம் அண்ணையா. சரி என் கூட வா, நான் பார்க்கிங் காட்டுறேன். தேங்க்ஸ் அண்ணையா அப்படின்னு ஜங்குக் தான் வந்து நிலாவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வந்து ஆஹ், அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு இங்கே தான் வந்து நீ சைக்கிள் பைக் எதாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே வந்து பார்க் பண்ணுவாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் வந்து டீச்சர்ஸ் பைக்கு ஸ்கூட்டி அதெல்லாமே வந்து பார்க் பண்ணுவாங்க. ஆஹ், ஆஹ், நீங்களும் வந்து சைக்கிளில் போய் பார்க் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டு வரீங்க. அந்த ஜங்குக் முன்னாடின்ட்டு చాలా థ్యాంక్స్ అన్నయ్య அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போக போகிறீங்க. உடனே ஜங்குக் வந்து உங்கள் பேகை பிடிச்சி ఇలుకుறாரு. అన్నయ్య నా బ్యాగు వదిలేస్తే నేను వెళ్ళిపోతాను అన్నయ్య, ఏదైనా కావాలా அப்படின்ற மாதிரி வந்து நிலா கேட்குறாங்க. உன் பேர் என்ன? என் பேர் நிலா. நிலா. ஜங்குக் உடனே மைண்டு போகுது. நிலா ஜங்குக் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. சரி, என்னோட பேர் ஜங்குக். இந்த கிளாஸ் ஸ்கூலோட சீனியர், நான் 11th படிச்சுட்ருக்கேன். உனக்கு ஏதாவது ஹெல்ப் இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே அண்ணையா அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து வேக வேகமாக அங்கேருந்து போயிடுறீங்க. ஜங்குக்கா நீங்கள் போகிறவங்களையே தான் பார்த்து நின்றுட்டுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்கா என் ரசகுல்லா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா ரசகுல்லா, ரசகுல்லா கொண்டு வந்திருக்கியா என்ன? ம் வந்துட்டானுங்கடா காமெடி பீஸுங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக். என்னங்கடா உங்களுக்கு வேணும்? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? என்னாச்சுன்னு எனக்கே தெரியலடா அப்படின்ற மாதிரி. என்னடா உளர்ற? டேய் எனக்கு என்னமோ இவன் உளர ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்போது பையன் லவ்ஸில் விழுந்துட்டான்ட்டு தோணுதுடா அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறாரு. ஆமாண்டா மச்சான், எப்படிடா கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறாரு. சொத்தம் விளங்கிரும், வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி ஜிம்மினோட்டையாங்கோ அங்கே போயிடுறாங்க. நீங்கள் போங்கடா, நான் என் தேவதையா என் ரசகுல்லாவை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ஜங்குக் வந்து உங்கள் கிளாஸ் கிட்ட தான் வரப்போகிறாரு. உடனே வந்து ஜிமினும் டயாங்கோ எங்கே போகிற? நாம் கிளாஸுக்கு போகணும், பெல் அடிக்க போகிறாங்க, வாடா. உங்களுக்கு பொறாம என் ரசகுல்லாவை நான் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு வாயில் எதாவது அசிங்கமாக வந்துடும், மூடிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி டயாங்கும் வந்து டயாங்கும் ஜிமினும் ஜங்குக்கு வந்து இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. டேய் உனக்கு ஆளு கூட சண்டைன்னா என்ன ஏன்டா வந்து இம்சப் பண்ணுற? அந்த கோபத்தை எதுக்குடா ஏன் மேலே காட்டிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி டயாங் சொல்லிட்டு இருக்காரு. டேய் 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 அவனை பற்றி தான் தெரியும் இல்லடா, அந்த நாய் வந்து எதா பண்ணியிருப்பான், அந்த பொண்ணு திட்டி விட்டுருந்துருப்பா. தப்பெல்லாம் பண்ணுறது இவன், கோவப்படுறது அந்த பொண்ணு மேலே. நீ வாடா மச்சான் அப்படின்ற மாதிரி அவங்களும் போயிட்டாங்க. அண்ட் வந்து நீங்களும் வந்து உங்களோட கிளாஸுக்கு போய் உட்காந்து ஜாலியாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் வந்து செட் ஆகி அப்படியே கொஞ்சம் ஃபியூ டேஸும் வந்து போகுது. டெய்லியும் வந்து நீங்கள் வரும்போதெல்லாம் ஜங்குக் உங்களை பார்த்து சைட் அடிக்கிறது, உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறது, இப்படியே தான் லைக் வந்து ஒரு 1 மந்த் வந்து போயிருக்கும். இதுக்கு மேலே ஜங்குக்கெல்லாம் என்னால் இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுடா, இன்றைக்கே நான் அவகிட்ட சொல்ல போகிறேன். என்னத்த மச்சான் சொல்ல போற அப்படின்ற மாதிரி ஜிமின் ஜங்குக் கிட்ட வந்து கேட்குறாரு. ஏன் லவ்வை தாண்டா, வேற என்ன?
அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் வந்து சொல்றாரு. டேய் மச்சான், அந்த பொண்ணு நம்ம ஊரு பொண்ணு இல்லடா, நம்ம நாட்டு பொண்ணு இல்ல, அவ ஆந்திரால இருந்து வந்திருக்கா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் மச்சான். ஆந்திரா பொண்ணுங்கள்லாம் அப்படியே வந்து ரொம்ப காரம் மாதிரி கடுக்கடுக்கடுனே இருப்பாங்களா, ரொம்ப கோவம்லாம் படுவாங்களாண்டா மச்சான், உனக்கெல்லாம் அது செட் ஆகாது மச்சான், பார்த்துக்கடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து டைம் சொல்றாரு. டேய் அந் அவ என் தேவதடா, என் ரசகுல்லா எப்படி இருந்தா என்ன, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தாலும் நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. டேய் இவனுக்கு முத்திருச்சுடா, இவனெல்லாம் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி டேங் சொல்லிட்டு இருக்காரு. நீ மூடு, நீ மட்டும் ஆளை வச்சுட்டு சுற்றுவ, நாங்கள் வந்து அப்படியே சோலோவா சுற்றணுமா அப்படின்ற மாதிரி ஜிமின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் தான் நீங்கள் வந்து எப்பவும் போல் ஜிமின் ஜங்குக் டேங் உட்காந்துட்டு இருக்கிற பிளேஸ் வந்து அதை தாண்டி தான் நீங்கள் வந்து பார்க்கிங்க்கு போயாகணும். அப்படி நீங்கள் வந்து போயிட்டுருக்கும்போது தான் வந்து ஜங்குக் வந்து உங்களை நிறுத்துறாரு. ஓய் நிலா, அண்ணையா இங்கே வா, ஓகே நிமிஷம் அண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சைக்கிளை பார்க் பண்ணிட்டு அவங்க கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. చెప్పండి అన్నయ్య, ఎందుకు పిలిచేశారు? நானும் உங்ககிட்ட கேட்கணுன்ட்டே நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அது என்ன அண்ணையா அண்ணையா அண்ணையான்ட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன? அது எப் அண்ணையா அப்படின்னா அண்ணா அப்படின்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னதுமே சங்குக்கா இட்டியே விழுந்த மாதிரி இருக்கு. எது அண்ணையாவா, அண்ணையானா அண்ணனா, இதை தெரியாம தான் அதை வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேனா. டயாங்க்கும் ஜெமீனுக்கும் செம்ம சிரிப்பு வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்குக்கும் முறைக்கிறாங்க, அவங்க 2 பேர்த்துலையும் முறைக்கோ, லைக் வந்து முறைச்சி பார்க்குறாங்க, சிரிக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி. ஏய் இங்கே வாடி. ஆ என்ன, என்ன நீங்கள் டீ போட்டெல்லாம் வந்து கூப்பிடுறீங்க? ఇలా పిలిస్తే నేను రాను. ஏய் வாடி அப்படின்ற மாதிரி அவர் வந்து நிலாவோட கையை பிடிச்சி பக்கத்தில் எடுத்துக்கிறாரு. செம்ம ஷாக்காக இருந்துச்சு நிலாவுக்கு. லைக் வந்து இதை பார், நான் உனக்கு அண்ணெல்லாம் கிடையாது, புரியுதா? அஹ் முதல்ல எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? கையை விடுங்க. கையை தான் ஜங்கு நல்லா பிடிச்சிட்டு இருக்காரு. முடியாதுடி, நானும் 1 மாசமாக வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக தான் இருந்தேன், ஆனால் இதுக்கு மேலே என்ன என்னால் முடியாது. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இப்படிலாம் வந்து బిహేవ్ பண்ணீங்கன்னா நான் வந்து ప్రిన్సిపల్ கிட்ட కంప్లైంట్ பண்ண வேண்டியதாக இருக்கும். నేను ప్రిన్సిపల్ తల్లి చెప్తాను, నేను పేరెంట్స్ నేను తీసుకొచ్చేస్తాను அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீ எவனை வேணால் கூட்டுவா, என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் சொல்கிறது சொல்லையே தாண்டி தீருவேன். இதைப்பார், நான் உன்னை லவ் பண்ணுறேன். எப்போ உன்னை பார்த்தனோ அப்போத்துல இருந்தே உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு நீ தான் என் பொண்டாட்டி, என்னோட ரசகுல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து நிலாவோட லிப்ஸ் அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க. செம்ம ஷாக் ஆயிடுச்சு. லைக் வந்து నిలా జంకుకోడ అంటే తట్టి విட்டு ఏంటి ఇలా బిహేవ్ చేస్తున్నారు? సచ్ వర్స్ట్ క్యారెక్టర్. ఇలా బిహేవ్ చేస్తే నేను డైరెక్ట్గా ప్రిన్సిపల్తో కరస్పాండెంట్తో కంప్లైంట్ చేసేస్తాను. మళ్ళీ ఇలా చేస్తే నేను ఊరుకోను அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீ ஊர்காவா இரு, இல்லாமல் போ, எனக்கு அதை கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. ஆனால் நீ எப்பவுமே என்னோட பொண்டாட்டி தான், அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாரு. அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து சொல்கிறாரு. நிலாக்கா சின்ன இவன் லூஸா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ఇది చూడండి, ఇలా నీవు మాట్లాడితే నేను నా పేరెంట్స్తో చెప్పేసి తీసుకొస్తాను స్కూల్కి, చాలా కంప్లైంట్ చేసేస్తాను నువ్వు మీద அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. டேய் அப்படின்ற மாதிரி ஜங்கு வந்து இதை பர்றி, நீ எங்கே வேணால் சொல்லிட்டு போ, எனக்கு எந்த கவலையும் கிடையவே கிடையாது, ஆனால் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஜங்குக் சொல்லிட்டு அவங்களோட நிலாவோட வெஸ்ட்டை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி நிலா அந்த திடீர்னு ஒரு ஷாக் ரியாக்ஷன், அந்த சவுண்ட் வரலையே, அந்த மாதிரி ఏం చేస్తున్నారు, వదలండి వదలండి அப்படின்ட்டு. இதை பாரு, உதலையா முதலையா எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஒழுங்கா தமிழ்லேயே பேசு, தெலுங்குல மட்டும் அகைன் பேசணும்னு வச்சுக்கேன், யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டேன், யார் இருக்காங்க இது இல்லைன்னெலாம் பார்க்க மாட்டேன், அப்படியே நச்சுன்னு ஒன்று கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு.
லைக் நச்சுன்னு குடுத்துருவேன் அப்படின்ட்டு வந்து அ நிலா என்ன நெனச்சுட்டாங்க, ஒரு வேள அடிச்சுருவானோ! அததான் அப்படி சொல்றானோ! அப்படின்ட்டு அவங்க நெனச்சுட்டாங்க. ఇటు చూడండి ఇలా అలా నీవు మాట్లాడితే నేను పేరెంట్స్‌తో చెప్పేస్తా. నా క్లాస్ టీచరు, మళ్ళీ ప్రిన్సిపల్‌తో అన్నీ చెప్పేసాను. அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்கும்போது, ஜங்குக் வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சொன்னதுக்கப்புறமும் வந்து இவ பேசுறா அப்படின்னா, கொடுத்துற வேண்டியது தான் அப்படின்ற மாரி ஜங்குக் வந்து அ நிலாவோட வெஸ்ட்ட தானே ஃபர்ஸ்ட்டு ஹோல்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ வந்து நிலாவோட பேக் ஹெட்ல வந்து கைய வச்சு பக்கத்துல இழுத்து செம்மையான டீப்பு கிஸ்ஸு போகுது. செம்மையான அந்த டீப் கிஸ்ஸு குடுத்ததுக்கு அப்புறமா தான் ஜங்குக் வந்து நிலாவ விட்றாரு. நிலாக்கா ஷாக்காயி ஃப்ரோஸ் ஆயி நிக்கிறாங்க. ஜங்குக்கு அவரோட லிப்ஸ் அப்படியே வந்து வைப் பண்ணிட்டு, "நல்லா தான் இருக்கு இதுவும்" அப்படின்ற மாரி தான் அவர் வந்து அப்படியே நிலாவ பார்க்குறாரு. நிலாக்கா அவங்க ஃப்ரோஸ் ஆகி நின்றுட்டுருக்குற ஸ்டேஜ் தான். "டேய் மச்சான் என்னடா பண்ணிட்ட?" அப்படின்ற மாரி ஜிமினு, "என்ன மச்சான் நான் தான் சொன்னேன், அவ தான் கேட்கல. அதான் நச்சுன்னு ஒண்ணு குடுத்துட்டேன்." "டேய் அதுக்குன்னு கிளாஸ் ஸ்கூலுடா, யாராவது பார்த்தா என்னடா நினைப்பாங்க?" "ஏய் யூசுவலா இந்த டைம்ல எவனும் வரமாட்டான்டா இந்த சைடு. சைக்கிள் நிறுத்த வருவானுங்க, இல்ல பைக் நிறுத்த வருவானுங்க. அவ்வளோதான். எவனும் இந்த டைம்ல இந்த பக்கம் வரமாட்டானுங்க. தெரிஞ்சு தாண்டா கொடுத்தேன்." அப்படின்ற மாரி ஜங்குக் சொல்றாரு. "பாரேன் என் செல்லத்த எவ்வளோ கிட்ட நின்னுட்டுருக்கா" அப்படின்ற மாரி அவரோட ஃபோனை வந்து எடுத்து உங்கள அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. நீங்க இன்னமும் ஃப்ரோசன் ஸ்டேட்ல தான் வந்து நின்னுகிட்டே இருக்கீங்க. உங்க பக்கத்துல வந்து நின்னுட்டு, உங்க ஷோல்டர்ஸ்ல வந்து கை போட்டுட்டு, உங்க சீக்ஸ்ல வந்து கிஸ் பண்ற மாரி ஃபோட்டோ. "டேய் மச்சான் என் ஃபோன்ல ஃபோட்டோ எடுறா, நான் என் செல்லத்த ஹக் பண்ண மாரி" அப்படின்ற மாரி உங்கள பேக் ஹக் பண்ணிட்டு, அவரு நிக்கிற மாரி ஒரு போஸு. அண்ட் பேக் ஹக் பண்ணிட்டே வந்து உங்க சீக்ஸ்ல கிஸ் பண்ற மாரி ஒரு போஸு. அண்ட் உங்க ஷோல்டர்ஸ்ல கை போட்டு போஸு, வெஸ்ட்ல அ ஹோல்டு பண்ணிட்டு எடுக்கிற மாரி போஸ் அப்படின்ற மாரிலாம் வந்து அவர் போஸ் எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க ஃப்ரோஸ் ஆகி நின்னவங்க தான், "என்னடா நடக்குது?" அப்படின்ற மாரி வந்து அப்படியே தான் நின்னுகிட்டே இருக்கீங்க. கண்ணு கூட சிமிட்டல. உடனே டைம் தான், "டேய் செத்து கித்து போயிட போறாடா, பார்றா அவள. அப்படியே உறைஞ்சு போன மாரி நின்னுட்டே இருக்கடா. பார்றா செத்து கித்து போயிட போறா. கொலை கேஸ் ஆயிர போது. ஒரு பொண்ணை கிஸ் பண்ணியே கொலை பண்ணவன் நீயா தான்டா இருப்ப." அப்படின்ற மாரி டயாங் வந்து சொல்றாரு. "அதெல்லாம் என் செல்லம் சார மாட்டாடா." அப்படின்ற மாரி ஜங்குக்கும் வந்து உங்களோட வெஸ்ட்டை பிடிச்சி பக்கத்தில் சடனா இழுத்ததுல நீங்கள் ஃப்ளின்ச் ஆயிருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு சென்ஸே வந்து திரும்ப வந்திருக்கும். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. லைக் ஜங்குக்கு ஃபேஸை பார்த்ததுமே லைக் வந்து அந்த ஃப்ரோ ஸ்டேட்டில் என்ன இருக்குன்னா, அந்த கிஸ்ஸு பண்ணதே நீங்கள் வந்து மறந்து போயிருந்திருப்பீங்க. "ஏய் ஏன்டி சேஸ்தனும் ஒதலும்" அப்படின்ற மாதிரியே அடிக்கிறீங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, உங்களோட ஒரு ஹேண்டை வந்து பின்னாடி நீங்கள் அடிச்சிருந்திருப்பீங்களா, அந்த கையை வந்து அப்படியே உங்கள் பின்னாடி ஹோல்ட் பண்ணிட்டு அதை ஒரு ஹேண்டில் பிடிச்சிக்கிறாரு. "இதை பாரு செல்லம், என்னோட ரசகுல்லாடி நீ, சரியா? என் ரசகுல்லா எப்படி இருக்கான்ட்டு டேஸ்ட் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை. நான் சொன்னேன், நீ வந்து தமிழில் தவிர நீ பேசினா சும்மா நச்சுன்னு ஒன்று கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே தெரியுமா நச்சுன்னு கொடுப்பேன்? இதோ இந்த லிப்ஸில் தான். என்னோட லிப்ஸை வச்சு நச்சுன்னு கொடுப்பேன்." அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. வைரஸில் பார்க்குறீங்க. ச்சீ எவ்வளோ பேட் பாய் நீ. விட்றா என்ன விட்றா. அச்சோ நீ விட்றான்னு சொல்லுது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா என் ரசகுல்லாவே. அப்படின்ற மாதிரி உங்கள் லிப்ஸை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. ச்சீ இரு முதல்ல நான் போய் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. நீ எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எந்த ஒரு யூஸும் இல்லை. ஏன் தெரியுமா, இந்த ஸ்கூலு என் அப்பாவோட என் ஃபேமிலியோட ஸ்கூல் தான். நீ என்னதான் போய் சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது செல்லம் என் ரசகுல்லா அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே வந்து கொஞ்சறாரு. ச்சீ பொறுக்கியாடா நீ. நீ பொறுக்கிதான், அதனால தான் இப்படி வந்து நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்க.
பாவம் உன்னெல்லாம் போய் ஒரு பிள்ளையா பெத்தாங்க பாரு உன்னோட பேரண்ட்ஸ். அவங்க தான் பாவம். விட்றா, ஒத்துரும் நம்ம ஒத்துரும் அப்படின்ற மாதிரி நீங்க அடிச்சுட்டு தள்ளி விட்டுட்டு இருக்கீங்க. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப அதே பண்றேன். சின்ன ஒன்று கொடுக்குட்டா அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொன்னதுமே நீங்கள் வாய் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அந்த பயம் இருக்கட்டும். சரி, இப்போ அதுக்கே கிளாஸுக்கு கிளம்பு. மாமா, அப்புறமா லன்ச் டைமில் வந்து உன்னை பார்க்குறேன், சரியா? ஏய், சி, யாருக்கு யாரா மாமா? யூஸ்லெஸ் ஃபெலோ. உனக்கு தான்டி, உனக்கு தான் நான் மாமா, புரியுதா? இல்லையே, ஆந்திராவில் அப்படி சொல்ல மாட்டாங்களே, மாமான்றதை யூஸ் பண்ண மாட்டாங்களே. ஏய் மச்சான், உனக்கு தெரியுமாடா? ஆந்திராவில் வந்து இங்கே மாமான்னு நாம்பா சொல்கிறோம், ஆந்திராவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து ஜிமினியும் டேயாங்கும் கேட்குறாங்க. தெரியுடா, யாருக்கு தெரியும்? சரி, நீயே சொல்லிச்சலாம். என்ன சொல்லுவாங்க? ஏய், சி, முதல்ல என்ன விட்றா. நீ ஒரு பொறுக்கிடா, விட்றா என்ன. ஏய், ஆமாடி, நான் பொறுக்கி தான் பண்ணா. அதுக்கு நீ இந்த பொறுக்கியோட மிஸ்ஸஸ் பொறுக்கிடி நீ. டீ, நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுல எந்த யூஸுமே இல்லை என் ரசகுல்லாவே. இப்போ கிளாஸுக்கு போ மாமா, லன்ச் டைமில் வந்து உன்னை பார்க்குறேன். அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்ட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காது, சரியா? பண்ணுறதுல ஒரு யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு உங்களை விட்டுடுறாரு. நீங்களும் வந்து பேகை தூக்கி அவன் மண்டையிலே அடிச்சுட்டு கிளம்பி போகிறீங்க. என்ன அடி, பரவாயில்ல, ஏன் ரசகுல்லா தானே. டே ஜங்குக்கு, நீயாடா இந்த மாதிரிலாம் மாறி இருக்கே. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? லவ்வெல்லாம் வந்தாலே அப்படிதான் மச்சான். நான் உன்னை பார்த்த பிஹேவ் பண்ணதெல்லாம் பார்த்து, ஐயோ இவெல்லாம் எங்கே உருவ போகிறான்ட்டு நினச்சிருக்கேன் மச்சான். ஆனால் அந்த லவ் லைஃப்பில் இருந்து பார்க்க போது தாண்டா மச்சான், ஏன் ஆள் ரசகுல்லா கையால் எவ்வளோ அடி வாங்கினாலும் தப்பே இல்லைன்னு தோணுது மச்சான். இதுங்க ரெண்டும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஜிமின் பார்த்துட்டு டே வாங்கடா போவோம் அப்படின்ற மாதிரி கிளாஸுக்கு போயிட்டாங்க. அண்ட் அப்படியே டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. லன்ச் டைமு தான். ஸோ இப்போ வந்து நிலா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ தான் ஜங்குக் அங்கே வந்து லைக் மாசாக கெத்தாக வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. லைக் வந்து நிலாவுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இருக்காங்க. ஸோ 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 3-4 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து உட்காந்து எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அதை பார்த்தோன்னே செம்ம காண்டாயிருச்சு. ஏன்னா நிலாவுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தது ஒரு பையன். அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே வந்து ஃபுட் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே செம்ம கோவம் காண்டு வந்துச்சு. ஜங்குக்கு வேக வேகமாக அங்கே நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. வேக வேகமாக உங்கள் பக்கத்தில் வந்துட்டு அந்த டிஃபன் பாக்ஸை தூக்கி அப்படியே தூர போட்டுடுறாரு. அங்கேருந்து எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. சார் வந்து பயந்து பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கா? ஐயோ, என் ஃபுட்டு அப்படின்னு கோவமாக எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. ஜங்குக்கா உங்கள் கழுத்து தான் வந்து பிடிக்கிறாரு. ஏய், எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்க கூட வந்து ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவ்வளோ கோவமாக வந்து உங்களை பார்த்து ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. விட்டு விட்டு என்ன விடு அப்படின்ற மாதிரி கையில் அடிக்கிறீங்க. டே மச்சான், கையிடுறேன், என்னடா பண்ணிட்டு இருக்கேன், கழுத்துல இருந்து கையிடுறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்னு எங்க ஜங்குக்கை வந்து பின்னாடி இழுத்துட்டு போகிறாங்க. உடனே வந்து நீலாவோட ஃப்ரெண்ட்ஸில் உனக்கு ஒன்றும் ஆகலை, ஒன்றும் ஆகலை, இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. சாரி ரசகுல்லா, ஒரு கோவத்தில் வந்து அப்படி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் உங்கள் பக்கத்தில் தான் வராரு. உங்களுக்கு கோபம், எதுக்கு இப்படி பண்ண, என்னோட ஃபுட்டு இப்போ போச்சு, எனக்கு பசிக்குது. சாரிடி ரசகுல்லா, சாரிடி. நீ அவங்க கூட ஃபுட்டு ஷேர் பண்ணிட்டு அவன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு அந்த கோவத்தில் தாண்டி பண்ணிட்டேன். நான் யார் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டேன், உனக்கு என்னடா பொறுக்கி அப்படின்ற மாதிரி. இதை பாரு மிஸ்ஸஸ் பொறுக்கி, நீ என்ன வேணா நான் திட்டிக்க, எனக்கு கவலையே இல்லை. டேய், அவள் பக்கத்தில் உட்காந்து இனிமேல் சாப்பிட்ற வேலையை வச்சுக்கிட்ட அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி அந்த பையன் மிரட்டுறான். ஏன்னா ஜங்குக் எவ்வளோ ஒரு பெரிய மோசமானவன் அப்படின்றது வந்து ஸ்கூலுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அவனும் வந்து சாரிண்ணா, இவன் உங்கள் ஆளுன்னு தெரியாதுண்ணா, இனிமேல் தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு ஜங்குக் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே டேபிள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டெஸ்க்குக்கு மேலே ஏறி நின்றுட்டு கத்துறாரு. இந்த மாதிரி எல்லாரும் இங்கே கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்கிறாரு.
எல்லாருமே உடனே அங்கே எல்லாம் ஜங்குக்கு வந்து ஜங்குக்கு தான் வந்து பார்க்குறாங்க. அண்ட் ஜங்குக்கு வந்து நிலாவோட கையை பிடிச்சி மேலே இழுத்து அவர் பக்கத்தில் நிற்க வச்சு அவரோட வெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஏய் என்னடா பண்ணுற, விட்றா என்ன, சைலண்டாரு அப்படின்ட்டு உங்களை பார்த்து கோவமாக சொன்னது உங்களுக்கே ஒரு மாதிரி பயமாயிருச்சு. அதுக்கு வந்து உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டு அங்கே முன்னாடி திரும்பி, இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, எவனாச்சும் இவளுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது பார்த்தேன், அவ்வளோதான், பேசுறத கூட பார்த்தேன், அவ்வளோதான்டா, என்னை பற்றி நான் சொல்ல தேவையில்ல, நான் எப்படிப்பட்டவன்ட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்லிட்டு, இனிமே அவள் பக்கத்தில் போகிற வேலையை வச்சுக்காதீங்க, புரிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து புரிஞ்சிச்சின்ட்டு மண்டையாட்டுறது சொல்கிறது அப்படிலாம் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜங்குக்கும் வந்து கீழே இறங்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அந்த பசங்க இருப்பாங்களே அவங்கக்கிட்ட, ஏய் இன்னையிலேருந்து இவ உங்களுக்கு யாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ணி, அது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறார். ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை ஏன் முன்னாடி மாட்டுவேன், அது மட்டும் இல்லாமல் என்ன எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன், நான் எப்படா வந்து சொன்னேன், ஒத்துக்கிட்டேன் உன்னோட லவ்வை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க, அடிக்கிறீங்க. ஜங்குக்கா, ஏய் அதான் காலையிலேயே நான் சொல்லிட்டேன், அப்புறம் என்னடி, பேசாமல் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உட்காந்து அவரை உங்கள் லேப்பில் உட்கார வச்சு உங்கள் வெஸ்ட்டை பிடிச்சிக்கிறாரு. ஏய் என்ன பண்ணுறீங்க, விட்டு விட்டு, ஏய் சும்மா இருடி என் ரசக்குள்ளா அப்படின்ற மாதிரி உங்கள் சீக்ஸை தான் அப்படியே வந்து சக் பண்ணுறாரு. என்ன கேவலமாக பண்ணுற, இத்தனை பேர் இருக்காங்கன்றது கொஞ்சம் கூட உனக்கு இது இல்லைல்ல அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் திட்டுறீங்க. அட ஆமாம்ல, உனக்கும் ஷையாக தானே இருக்கும், நம்ம தண்ணியாக போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி லைக் வந்து ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்காரு. டே 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 அடங்குடா, ஒரு நாள் கூட அவ்வளோ அதுக்குள்ளே ரொம்ப பண்ணுறடா நீ அப்படின்ற மாதிரிலாம் வந்து டேங்கோ ஜிமினும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படியே தான் வந்து டேஸ் போகுது. நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வர வழியிலையும் சரி திரும்ப போகும்போதும் வந்து ஜங்குக்கு உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, உங்கள் அப்பா அம்மா யார் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. லைக் வந்து அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து டியூஷன் எடுக்கிறது, அவங்க வந்து ஒரு டீச்சர் வேறு ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்க டீச்சரிங் கோர்ஸ் தான் வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ நம்ம பசங்களுக்கு டியூஷன் எடுத்தால் நமக்கும் வந்து ஒரு இதாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டியூஷன் வச்சு நடத்திட்டுருக்காங்க. அது ஜங்குக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, சூப்பரான ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உங்கள் அக்காவோட டியூஷன்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. வீட்டில் தான் வந்து டியூஷனிங்கெல்லாம் இருக்கும். ஸோ அவரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்கள் அக்கா உங்களுக்கும் வந்து டியூஷனிங்லாம் எடுப்பாங்க. ஸோ மற்ற பசங்க கூட நீங்களும் வந்து உட்காந்துக்குவீங்க. அவங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறது, டவுட்ஸ் எல்லாமே உங்கள் அக்கா கிளியர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஜங்குக் வந்துட்டான். ஸோ உங்களுக்கு அதை வந்து தெரியவே தெரியாது, நீங்கள் உள்ளார தான் இருப்பீங்க. சங்குக்கா, என்ன இது, நம்ம ஆளை காணோம், எங்கே என்னோட ரசகுல்லா வாடி அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் வந்து அவரோட ஐஸ் அங்கே இங்கேன்னு உங்களுக்கு தேடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அப்போ தான் வந்து லைக் டிஷர்ட்டு அண்டு குட்டை பாவாடை மாதிரி போட்டுட்டு வெளியில் வரீங்க. ஜங்கு பார்க்குறாரு, ஐயோ என் ரசகுல்லா எவ்வளோ கிட்டா இருக்கா, அக்கா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து உட்காடுறீங்க. வந்துட்டியா வா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம டியூஷனுக்கு புதுசாக ஒருத்தன் ஜாயின் ஆகிருக்கான், அவன் பேர் தான் அந்த ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது பேர் கிட்டதுன்னு டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்மிர்க் பண்ணுறாரு. ஐடி ரசகுல்லா அப்படின்ற மாதிரி. இவனா ஸ்கூல்லையே அவ்வளோ தொல்லை பண்ணுவானே, இப்போ இங்கே வேற வந்திருக்கான், என்ன நல்லா பண்ண போகிறானோ தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. நிலா, அக்கா இவனும் உன்னோட ஸ்கூல் தானாமே, 11th அப்படின்னு சொன்னான், உனக்கு தெரியுமா? இல்லை அக்கா, எனக்கு தெரியாதுக்கா, எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்படியே నేను చూస్తానక్క. ఓ సరే అలాగా సరే, నేను ஹோம்ஒர்க்கு லே చూసుకో அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லிவிட்டு அந்த மாதிரிலாம் அப்படியே போயிட்டுருக்கு.
ஜங்குக் சும்மாவே இல்ல. நீங்களா? உங்களுக்கு நடுவுல ஒரு பையன் உட்காந்துட்டுருக்கான். அதுக்கப்புறமா ஜங்குக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு பையன் உட்காந்துட்டுருக்கான். லைக் வந்து அது குட்டி பையன் தான். லைக் வந்து ஒரு 6த்து அந்த மாரி படிக்கிற பையன் தான் வச்சுக்கலாம். ஜங்குக் அவர் கைய வச்சுட்டு சும்மாவே இல்ல. அவரு வந்து அவரோட ஹேண்ட் வந்து உங்க டீ ஷர்ட்டுக்குள்ளார போகுது. அ டீ ஷர்ட்குள்ளார போறது, போயி அவங்கள டச் பண்றது, ஹிப்ல கில் பண்றதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. நீங்க நெளிஞ்சுகிட்டே இருக்கீங்க. உங்க அக்காவ டவுட்ஸ் எல்லாம் வந்து மத்த பசங்க வந்து கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ, அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து நீங்க நெளிஞ்சுகிட்டே இருக்கீங்க. "நிலா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு நெளிஞ்சுக்கிட்டே இருக்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "அ அ அக்கா, అ ఏది కాదక్కా. కొంచెం అన్‌కంఫర్టబుల్‌గా ఉంది. சரி நீ பிளேஸ் சேஞ்ச் చేసుకో. அன்கம்ஃபர்டபுளா ఉంది" அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு அப்பதான் நிலாக்கு ஹேப்பியா இருக்கு. அவங்க பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ச்சே! மிஸ் ஆயிருச்சு. இப்போ என்னத்த சொல்லி அவ பக்கத்துல போறது? அப்படின்ற மாரி இருக்கு. ஆ "அக்கா" அப்படின்ற மாரி ஜங்குக் வந்து உங்களோட அக்காவ தான் கூப்பிடுறாங்க. சொல்லு தம்பி." "அக்கா, எனக்கு இங்க ரொம்ப வேர்க்குது. அந்த இடம் கம்ஃபர்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல நான் உட்காந்துக்கட்டுமா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. மீன்ஸ் உங்களுக்கு பக்கத்துல. சரிப்பா அங்க உட்காந்துக்கோ" அப்படின்ற மாரி உங்க அக்காவும் சொல்லிடுறாங்க. "ஐயோ! அக்கா ஏன்க்கா இப்படி பண்ண?" அப்படின்ற மாரி உங்களுக்கு இருக்கு. நீங்களா? "ஐயோ! போச்சே!" அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஜங்குக்கும் உங்க பக்கத்துல உட்காந்துட்டு அப்படியே வந்து இன்னசென்ட் மாரி உங்க அக்கா முன்னாடி இருக்காரு. உங்க அக்காவும் உங்க அக்காவுக்கு ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்கலாம் படிச்சுட்டு இருங்க. நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளார போறாங்க. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் விடுவாரா? அவரோட ஹேண்ட் உங்க டீ ஷர்ட்குள்ளார போய் உங்க ஹிப்ப தான் கிரிப் பண்ணுது. "ஏய் என்ன பண்ற? கை எடு. ஐயோ! என்னோட வீட்ல யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது?" "பார்த்தா சொல்லு, என் புருஷன் தான் என்ன தொடுறான்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் அறிவு இல்லைக்கா இல்லையா உனக்கு? ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி நீங்க சொல்லிட்டே இருக்கும்போதே வந்து ஜங்குக் வந்து கிஸ் பண்ணிடுறாரு. அங்க இருந்த பசங்களுக்கும், "என்னடா நடக்குது இங்க?" அப்படின்ற மாரி தான் இருக்கு. லைக் வந்து அங்க இருக்கிற பசங்கள்லாம் யாரு அப்படின்னா, 5த்து, 6த்து, 7த்து ஆ அந்த ஒவ்வொரு 9த்து, 10த்து அந்த மாரி பசங்கலாம் இருக்காங்க. சும்மாவே வந்து கிஸ் பண்றாரு அங்க எல்லார் முன்னாடியும். கிஸ்ஸ பிரேக் பண்ணிட்டு, "இங்க என்னங்கடா லுக்கு? இங்க என்ன ஷோவா காட்டுறாங்க? இங்க நடந்தது எவனாவது வாய திறந்து மிஸ் கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான்" அப்படின்ற மாரி மிரட்டுறாரு. லைக் ஒரு கோல்டு டோன்ல மிரட்டுறாரு. எல்லாருமே பயந்துட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. யாரும் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. "ஏய் எதுக்குடா இப்படி பண்ற? ஐயோ! தள்ளி போடா" அப்படின்னு நீங்க ஜங்குக்க தள்ளி விடுறீங்க. அவரு வந்து நீங்க ஃபோர்ஸா தள்ளி விட்டதுல வந்து அவர் கீழ விழுந்த மாரி வந்து வந்திருப்பாரு. அப்போதான் வந்து உங்க அக்காவ கல்யாணம் பண்ணிக்க போறவரு வந்து வராரு வீட்டுக்குள்ளார. நீங்க அத பார்த்துட்டீங்க. "அப்பாவா!" அப்படின்ற மாரி எந்திரிக்கிறீங்க. "ஆ அ நிலா, ஆ உன் அக்கா எங்க?" பாவா அக்கா உள்ளார இருக்கா பாவா." "ஆ சரி இத உன் அக்கா கிட்ட குடுத்துரு." சரி பாவா. இருங்க நான் அக்காவ கூப்பிடுறேன். உள்ளார வரலையா பாவா? நீங்க ஏன் இப்படி கிளம்புறீங்க?" அப்படின்ற மாரிலாம் கேட்குறீங்க. அ அப்பதான் வந்து அ "இருங்க. அம்மா, அம்மா பாவா వచ్చేసిందమ్మా" அப்படின்ற மாரி நீங்க வந்து சொல்றீங்க. உடனே வந்து உங்க அம்மாவும் வெளில வந்து "అల్లుడు గారు రమ్మండి, రమ్మండి" அப்படின்ற மாரி அவங்களையும் வந்து உள்ளார கூட்டிட்டு போறாங்க. என்ன இது? யார் இந்த ஆளு? நமக்கு காம்படிஷன் எவனோ வந்துட்டானோ அப்படின்ற மாரி ஜங்குக்கு தோணுது. ஈகரா உட்காந்துட்டு இருக்காரு. உள்ள போனா நீங்களும் வந்து வெளியே வர்றவே இல்ல. ஸோ வந்து அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது. ஐயோ! ஜங்குக்கு முடியல. எவன்டா அவன்? எவன்டா அவன்? அப்படின்ற மாரி தான் வந்து இருக்கு. ஜங்குக் வந்து நம்ம உள்ளார போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து உள்ளார வராரு. உள்ளார வந்து பார்த்தா லைக் வந்து அவங்க அக்காவோட புருஷன் இல்லையா, அவரு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்வீட்டை வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே ஜங்குக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. உங்கள அப்படியே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஜங்குக் வந்து அவரோட கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியில வந்து அவர் பேக் எடுத்துட்டு வேகமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. செம்ம கோவம் அவருக்கு. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்க எப்பவும் போல ஸ்கூலுக்கு வந்து
லைக் வந்து நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் சைக்கிளில் ஸ்கூலுக்கு வரல, அந்த உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட், ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், ஃபியான்ஸே இருக்கார்ல, அவரு தான் வந்து உங்களை ட்ராப் பண்ணுறாரு. சரி பாவா, பாய், ஆ சரி ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. நீங்களும் வந்து நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்தப்பறம் அவருக்கு இன்னமும் செம்ம கோவம் வருது. அந்த கோவத்தோடயே தான் வந்து உங்ககிட்ட வரப்போவாரு. பட் ஆனால் ஜிமினோ டேயாங்கோ ஸ்டாப் பண்ணிடுவாங்க. "டேய் மச்சான் வேண்டாம்டா, இப்போ இது வேண்டாம், அமைதியா இரு. டேய் ஐயோ விடு விடு, டேய் அமைதியா இரு மச்சான், வேண்டாம் மச்சான், பிரச்சனை ஆயிட போகுது மச்சான்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் வந்து அதுக்கப்புறம் பெல்லும் அழிச்சிருது. ஜங்குக்கு வந்து அங்கேருந்து கிளாஸ்க்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு இருக்க 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 கோவம் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்குது. ஸோ வந்து அவர் வந்து கிளாஸ்ல இருந்து எந்திரிச்சு போயிருந்திருப்பாரு. அவர் வந்து கிளாஸில் உட்கார்றது வேணும்ன்ட்டா வந்து உட்காருவார், இல்லைன்னா எந்திரிச்சு போவார். இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போவும் அவர் பண்ணுறாரு. டீச்சர்ஸ் எதுவுமே வந்து கண்டுக்கல. கோவமாக அவர் போகிறாரு, கிளாஸ்லேருந்து எந்திரிச்சு வராரு. அப்போ தான் நீங்கள் வந்து லைக் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து ப்ராக்டிகல்ஸ், அதாவது லேபுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்களே, இந்த மாதிரி சயின்ஸ் லேப், கம்ப்யூட்டர் லேப் அந்த மாதிரிலாம் வந்து கூப்பிட்டு போவாங்களே, அந்த மாதிரி லேபுக்கு வந்து போகிறதுக்காக தான் வந்து நீங்கள் போயிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து உங்களை வந்து அங்கே இருந்து தர 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 தரன்னு உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு எம்டி கிளாஸ் ரூமுக்குள்ளார கூப்பிட்டு போய் லாக் பண்ணிடுறாரு டோரை. அங்கே வந்து ஃபுல்லாக ஜன்னல் எல்லாமே வந்து பூட்டி தான் இருக்கும். உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன பண்ணுற நீ, இது இப்படி பண்ணுற, தள்ளு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜங்குக்கு தள்ளுறீங்க. யார் அவன், யாரு, நேற்று வீட்டுக்கு வந்தானே நீ கூட, பாவா பாவான்னு சொல்லிட்டு இந்த யார்டி அவன், யார் அவன் அப்படின்ற மாதிரி அவர் கோவமாக உங்ககிட்ட வந்துட்டு இருக்காரு. நீங்கள் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அது வந்து என்னோட பாவா, அவரு பற்றி நான் இதுக்கு உங்ககிட்ட சொன்னோம். ஏய் யார் அவன், அந்த பாவானா யார் அவன், பாவானா மாமான அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவ்வளோதான் ஜங்குக்கு. என்ன சொன்னா, உனக்கு மாமாவா, ஆமாம் அவரு என்னோட மாமா தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது செம்ம கோவம் வந்துருச்சு ஜங்குக்கு. உங்களை செவுத்தோட லைக் வந்து வச்சு பின் பண்ணிட்டாரு. என்ன பண்ணுற, தள்ள விட என்ன. ஏய் நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், அமைதியாக இருந்துரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் உன்னை ஃபீட் பண்ணுவான், நீ வந்து அதை ஈன்னு பரவாயில்லிஸ்ட்டு வாங்குவேன் அப்படின்ற மாதிரி கோவமாக உங்களோட வெஸ்ட்டை தான் க்ரிப் பண்ணுறாரு. ஏய் என்ன பண்ணுற நீ, கையிட அப்படின்ட்டு வந்து நல்லா சொல்கிறாங்க. அண்ட் இந்த சீனை இதோட கட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். அது வந்து இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து ரெக்வெஸ்ட் ஏதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ரெக்வெஸ்ட் அகெயின் வந்து நான் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ரெக்வெஸ்ட் இருந்துச்சு, அதாவது ஒன்லி மெக்னே லைன்ஸ் மட்டும்தான் இங்கே. ஹயாங் லைன்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய மூன் ஃபேரி சேனலில் வந்து லைக் வந்து சொல்லுங்கள், ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ். அண்டு நெக்ஸ்ட்டு சூன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்டா ஃபேரிஸ். பாய் பாய். மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க என்னோடய வீடியோஸை. நீங்கள் லைக் போட்டதுக்கப்புறமா ஹைப் பட்டன் காட்டும். ஸோ ஹைப் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் டெலகிராம் லிங்க், இன்ஸ்டா லிங்க், என்னோடய இன்னொரு சேனலோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக வந்து நீங்கள் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அவ்வளோதான். பாய்டா ஸ்ட்ராபெரிஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். சைனிங் ஆஃப் பை ஸ்ட்ராபெரி குயின்.